வாட் எப்படி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எப்படி ஒரு ஃபேனை ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். முதல்ல ஃபேனை நமக்கு போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓடலை, ஆஃப் ஆக்கலாம். 3 இதுவும் ப்ரெஸ் பண்ணிட்டும் ஓடலை. ஸ்பீடு கண்ட்ரோல். அப்படியே லீஃபை கலத்தலாம். ஃபஸ்ட்டு அப்படி லீஃபை இலக்கி எடுக்கலாம். அப்படியே கவராக எடுத்துடலாம். எடுத்து முடி டஸ்ட் எல்லாம் இருக்குது, நமக்கு இழக்கலாம். அப்படியே கேப்பை கலத்திடலாம். டைட்டாக தான் இருக்கு. ஸ்கூட்டரை இறைச்சி நமக்கு நம்பி விட்டு கலத்தலாம். அப்போ தான் கலத்த முடியும். அப்படியே ஒயரிங் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கான்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது, ஃப்ரீயாக தான் இருக்குது. காயில் போன மாதிரி ஒன்றும் தெரியலை. நமக்கு அப்படியே அடியையும் கூட கலத்தி பார்க்கலாம். அங்கே ஏதாவது ஒயர் விட்டு இருந்துச்சுன்னா நமக்கு காயில் செக் பண்ணண்டா. அப்படியே பேக்கில் 4 ஸ்க்ரூவையும் கலத்துடலாம். ஸ்டார் ஸ்க்ரூ, இந்த ஸ்டார் ஸ்கூட்டரை வச்சு கலத்துங்க. கூட லூஸ் பண்ணிவிட்டு நமக்கு அதை அந்த கேப்பை இலக்கி எடுத்துடலாம். என்ன பிரச்சனைன்னா அந்த ஒயர் தான் விட்டுருக்கு, வேறு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதை வச்சு நமக்கு அதில் இப்படி சோல்டர் பண்ணி வைக்கலாம். முதல்ல சும்மா வச்சு டெஸ்ட் பண்ணலாம். அப்படியே குத்தி பார்க்கலாம். குத்தி ஆன் பண்ணி பார்க்கலாம். ஒர்க் ஆகுது. நமக்கு ஆஃப் ஆக்கலாம். அப்படியே சோல்டர் பண்ணலாம். அதை ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆச்சு நமக்கு சோல்டர் பண்ணலாம். அயன் எடுத்து சோல்டர் பண்ணலாம். அப்படியே கேப்பையும் இருந்த மாதிரி எடுத்து வைக்கலாம். வேறு கிளியராக வச்சு முடிச்சு போட்டுங்க. முடிச்சு இல்லைன்னா அல்லங்கி அது இலைவு வரும். நீங்கள் வலிக்கும் போது முடிச்சு போட்டு அப்படியே டைட்டும் பண்ண. அப்படியே திருப்பி வச்சுட்டோம். நம்ம கரெக்டாக வச்சு டைட் பண்ணலாம். ஸ்டார் ஸ்கூட்டர் எடுத்து டைட் பண்ணுங்கள். 4 சைடும் ஸ்க்ரூவை போட்டுலாம்.
அதையும் போட்டுடலாம். அப்படியே டைட் பண்ணியாச்சு. அப்படியே அந்த கேப்பையும் அடி கேப்பையும் போட்டுடலாம். அப்படியே 2 ஸ்க்ரூ இருக்கும், அந்த 2 ஸ்க்ரூவையும் போட்டுடலாம். டைட் பண்ணலாம். டைட் பண்ணலாம். அப்படியே நமக்கு பேக்கு கேப்பையும் ஃபிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் அழுத்தி வைங்க, அப்போ தான் யாரும் தடிச்சு வைங்க. அப்படியே இந்த பேக் அந்த கவரையும் போட்டுடலாம். அந்த இது மேலே மாதிரி வர மாதிரி இங்கே பார்த்து வைங்க. அப்படியே டைட் பண்ணலாம். அதில் உள்ள ஒரு போல்ட்டை போட்டு பிளாஸ்டிக்கை அப்படியே அந்த ஃபேன் லீஃபையும் போட்டுடலாம். இந்த கேப்பை நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் டைட் பண்ணுங்கள். கலத்தும் போது கிளாக் வைஸும் போடும்போது ஆன்டி கிளாக் வைஸ்லையும் டைட் பண்ணணும். அப்படியே லீஃபை பிடிச்சிட்டு டைட் பண்ணுங்கள். அடுத்து அந்த இதையும் போட்டுடலாம். ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த பேர் தெரியல எனக்கு சரியா. அதோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்த கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அதை டைட் பண்ணலாம். வச்சுட்டு கரெக்டாக வச்சுட்டு டைட் பண்ணுங்க. இப்படி அந்த ஃப்ரண்ட் கேப்புக்கு அந்த இது அது வந்து அடியில் போகும் மாதிரி திருப்பி வைங்க. திருப்பிட்டு ஃப்ரண்ட் இது கேப்பையும் கரெக்டாக அந்த பேர் கரெக்டாக மேலே வர மாதிரி வைங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும். அப்படியே அது கரெக்டாக மூத்து வைங்க. மூத்து வச்சுட்டு டைட் பண்ணுங்க. நல்லா டைட் பண்ணுங்க. அந்த கேப்பை நல்லா டைட் பண்ணுங்க. அப்படியே அதை ப்ளக்கில் குத்தி பார்ப்போம் எப்படி ஓடுதுன்னு. ஓகே, ஓடுது. காற்று நல்லா வருது. ஃபைனலாக இப்படி தான் இருந்துச்சு. ரெண்டு ஸ்பீடு 3 ஆக்கியாச்சு. எல்லாம் ஓடுது. நல்ல காட்டும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.